ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் 2 எபிசோடும் பார்க்கலாம். நேற்று பிரதோஷம் நான் பார்க்கல, இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் ரூமில் செர்ரி, சாரதா, பூமி 3 பேருமே ககனை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நர்ஸ் வந்து பார்த்தது போதும், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியில் போங்க அப்படின்னு சொல்ல சாரதாவும் செர்ரியும் மட்டும் வெளியில் போகிறாங்க. பூமி அங்கேயே நிற்கிறா. ஏன் உனக்கு காதில் விழலியா நர்ஸ் சொன்னது, போ அப்படின்னு ககன் சொல்ல நான் போக மாட்டேன்றா. வெளியில தான் போன்னு சொல்கிறா. உள்மனசு நான் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறதானே அப்படின்னு பூமி கேட்க எந்த மண்ணாங்கட்டையும் கிடையாது, நீ போன்றாரு. அப்படின்னா உன் மனசில் என் மேலே பாசம் இல்லைன்னா எதுக்காக குண்டு படும்போது என்னை காப்பாற்றின, நீ வந்து அந்த குண்டை வாங்கிக்கிட்ட அப்படின்னு கேட்க யாராக இருந்தாலும் நான் அப்படி தான் செஞ்சுருப்பேன், நீ போன்றாரு. போக மாட்டேன்றா. நர்ஸை உள்ளே கூப்பிட்டு இவங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நர்ஸ் மூலிமா வெளியில் துரத்துறாரு. சரி வீட்டுக்கு வராரு. அவங்க அம்மா ஆரத்தி எடுத்து கூப்பிட்றாங்க உள்ள. சேம் டைம் சரச்சந்திரா மேலேருந்து கீழே வராங்க. கீழே நின்றுட்டு இருந்த அபூர்வாவும் நக்ஷத்ராவும் தான் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. சரச்சந்திரா வரதை பார்த்துட்டு உடனே அங்கே இருந்த விளக்கு மேலே போயிட்டு கையை வச்சு கடவுளே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு இந்த அபூர்வா கத்த. உடனே அதுக்கு ஜால்ரா போடுற மாதிரி நக்ஷத்ரா அம்மா என்னம்மா பண்ணுற, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு கத்த. ஏன்னா இது சரச்சந்திராவோட அட்டென்ஷன் வாங்குறதுக்காக இந்த நக்ஷத்ரா அப்படி கத்துறா. இதை பார்த்து சரச்சந்திரா ஓடி வந்து என்ன அபூர்வா பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லை மாமா நான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம தங்கமான மருமகனை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் மாமான்னு கத்துறா. நீ மட்டும் இல்லை, நான் கூட தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னத்த நீங்கள் அடைஞ்ச சந்தோஷத்தில் ஒரு துளி பங்கு கூட உன் பொண்ணு நக்ஷத்ரா முகத்தில் இல்லை அப்படின்னு செர்ரி கேட்க உடனே நக்ஷத்ராவும் நடிக்க ஆரம்பிக்கிறான். இல்லை செர்ரி நான் தப்பு பண்ணிட்டேன், எப்படி உங்ககிட்ட நான் பேசுதுன்னு தெரியல. அப்பா இவர் ரொம்ப தங்கமான மனசன்பா, ஆனால் இவர் கூட வாழ்கிறதுக்கு தகுதியானவன் நான் இல்லைப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இவ திரும்பவும் டைவர்ஸுக்கு தான் பிளான் பண்ணுறான்னு பூமி புரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்காக சொல்கிறா. எல்லாரும் லைஃப்பில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தப்பாக புரிஞ்சுப்பாங்க மற்றவங்கள, உண்மை தெரிஞ்சிச்சில்லை போனக்கு அப்படின்னு சொல்லி வாயடைச்சிட்றா. உடனே சரச்சந்திராவோ நம்ம வீட்டு கௌரவத்தை காப்பாற்ற நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியுதுமா, லாஸ்ட் மினிட்ல அந்த லில்லியை கூட்டிகிட்டு வரலனா செர்ரிக்கு தண்டனை கிடச்சிருக்கோம்மா அப்படின்னு சரச்சந்திரா சொல்கிறாரு. ஆமாம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த லில்லியை இப்படி பண்ண வச்சவங்க யாரு அப்படின்னு சரச்சந்திரா கேட்க, அவங்க யாருன்னு சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்கப்பா, நீங்கள் சாட்சியை கேட்பீங்க, அந்த சாட்சி தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அது எந்திரிச்சு வந்தால் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லும்ப்பான்னு பூமி சொல்ல, ஆமாம் மாமா அவங்க நம்ம கூடயே தான் இருக்காங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சால் நீங்கள் சும்மா விட மாட்டீங்க எனக்கு தெரியும் மாமான்னு செர்ரி சொல்கிறான். அபூர்வா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற லில்லி ரூமுக்கு போய் ஆக்சிஜன் மாஸ்கை கட்டிடுறாங்க. உடனே அலாரம் அடிச்ச உடனே வேற வழி இல்லாம வெளியில தப்பிச்சுட்டு வந்துடுறாங்க. சாரதா ககனுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள. அங்க தாரா வந்து இரிட்டேட் பண்றா, குத்தி குத்தி காட்டுறா. நீங்க போய் உங்க பொண்ணை பார்த்துக்கோங்க, தனியாலாம் விட்டுறாதீங்க, அவ ஏதாவது சூசைடு பண்ணிக்க போறா, நேத்து கூட இதை காலேஜில் பிரச்சனையாமே, அவ கல்யாணம் ஆகிறவரில் அவளை பக்கத்துல இருந்து பார்த்துக்கோங்க, உங்க பையனை நான் பார்த்துக்கிறேன், அவருக்கு நான் ஊட்டிக்கிறேன் கொடுங்கன்னு வாங்கிட்டு போறா சாப்பாடு உள்ள. எங்க அம்மா எங்க அப்படின்னு ககன் கேட்க, உங்க அம்மா வரல, நானே உங்களுக்கு ஸ்பெஷலாக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு சாப்பாடை போட்டு அவள் ஓட்டுறதுக்காக வரா. பூமி நர்ஸு வேஷம் போட்டுட்டு வந்து, நிறுத்து, நீ எல்லாம் ஓட்டக்கூடாது, நீ என்ன பொண்டாட்டியா, ஒன்று பொண்டாட்டி ஓட்டணும் இல்லைன்னா அம்மா ஓட்டணும், இதுதான் இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸு, நீ கிளம்பு நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு பூமி சொல்ல, என்னது நீ ஊட்டுறியா, ஆமாம் அம்மாவும் இல்லை பொண்டாட்டி இல்லைன்னா நர்ஸு தான் ஓட்டணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறா. பூமி ஓட்ட வரும்போது எனக்கு வேணாம் சிஸ்டர் அப்படின்னு ககன் சொன்ன, என்னது கட்டின பொண்டாட்டி சிஸ்டரா, சீச்சி, இந்த வார்த்தை கேட்கறதுக்கு ரொம்ப நாராசமாக இருக்கு, வேற வழி இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டோம், கேட்டு தான் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இந்தாங்க சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஓட்டுறா. ஆமாம் உங்கள் பொண்டாட்டி பூமி மேலே ரொம்ப பாசமா நீங்கள், ஏன்னா குண்டடி நீங்கள் வாங்கிட்டீங்களாமே அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும், அவளை தெரியுமா அப்படின்னு ககன் கேட்க, இல்லை உங்களுக்காக இந்த காரிடரில் அவள் சுற்றிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொன்னவுடனே, அவளை நம்பிடாதீங்க, அவள் பெரிய கில்லாடி, டிஃப்ரெண்ட் கெட்ட போட்டுட்டு என்னை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவா அப்படின்ன உடனே, அப்படி போட்டுக்கிட்டு தான் உனக்கு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், வாயை மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஊட்டுறா. ஐயோ சிஸ்டர் மெதுவாக ஊட்டுங்க அப்படின்றார். இங்கே பூமி செர்ரி ரூமுக்கு நக்ஷத்ராவை போய் படுன்னு சொல்ல, நக்ஷத்ரா முடியாதுன்னு சொல்கிறா. என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு அபூர்வா வந்து கேட்க, என் பொண்ணு விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்ல, நீ மட்டும் மற்றவங்களோட விஷயத்தில் கை காலு மூக்கு எல்லாம் விடலாம், நாங்கள் விடக்கூடாதா அப்படின்னு சொல்கிறா. என்ன நான் கேட்டுட்டு இருக்குன்றதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியாடி, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே அப்பாவை கூப்பிட்டு, இங்கே பாருங்க நக்ஷத்ரா செர்ரியோட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் இந்த சித்தி தான் வேண்டான்னு தடுக்கிறாங்க அப்படின்ன உடனே சரச்சந்திரா அபூர்வா பார்த்து, புருஷ
புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல தலையிடுறது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அபூர்வா இது பொறுக்காம பவரை கட் பண்ணிடுறாங்க. இந்த செர்ரி இருட்டுல தேடுறாரு. பாத்ரூம்குள்ள போயிட்டியா அப்படின்னு பாத்ரூம்குள்ள போகும்போது நக்ஷத்ரா அவனை பாத்ரூம்லயே வச்சு லாக் பண்ணிடுறா. நைட்டு கேபி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ககனோட கையை பிடிச்சி அழுகுறாரு. என்ன சாகரத்துக்குள்ள என்னை அப்பான்னு கூப்பிடுறா, எப்படா கூப்பிடுவேன்னு கையை பிடிச்சி அழுகுறாரு. அந்த நேரம் ககன் கண் விழிச்சு கண்ணை மூடிடுறாரு. கேபி நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு வெளியில் வராரு. கேபியை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மீரா வந்திருப்பா போல இருக்கு நடுராத்திரியில். என்ன உன் பையன் உயிரோட இருக்கானா செத்துட்டானா அப்படின்னு கேட்க கோவம் வந்த கேபி, அவன் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே செர்ரி தான், செர்ரியை காப்பாற்ற போய் தான் இப்படி படுத்திருக்கான் அப்படின்னு. அவனை இல்லை நீ போய் சொல்ற, பூமி தான் இந்த லில்லி பொண்ணை கூட்டிட்டு வந்தா, உன் பையனை நீ ஹீரோ ஆக்காதன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரதரன் இழுத்துட்டு போறா வீட்டுக்கு. இந்த கதையிலேயே ரொம்ப இரிட்டேட்டிங் கேரக்டர் ஒன்று அபூர்வா, இன்னொன்று இந்த மீரா. சரச்சந்திரா கிட்ட அந்த லேண்ட் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வராரு கையெழுத்து வாங்குறதுக்காக. அப்போ பூமியை போடு சொல்லும் போது பெரிய காத்து அடிக்கிறதுனால இந்த சோபா சந்திராவோட போட்டோ ஆடுறதுனால இது ஏதோ அபசகனமா இருக்குன்னு சொல்லிட்டு பூமி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றா. சரச்சந்திராவும் ஓகே சொல்லிடுறாரு. போலீஸ் கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். அந்த பாடி சோபா சந்திராது தான். இந்த 2 DNA இருக்குது, 2 பேரில் யாராவது ஒருத்தர் கிடைச்சா நம்மளுக்கு குற்றவாளி கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அவங்க ஃபைல் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க கிட்ட. ஹாஸ்பிட்டலில் லில்லி கண் விழிக்கிறா. அங்கே அபூர்வா வச்ச ஆள் அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, அபூர்வா இதை கேட்டு ஷாக் ஆகி வீட்டில் இருக்கும்போது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பூமி, இங்கே பாரு இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு விஷயமா இனிமே வெளியில வரப்போகுது, நீ ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிரு. ஒருவேளை இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு எங்க அப்பாவே உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிடுவாரு. என்ன நட்சத்திரா, நீ கூட மேலே போய் அப்படியே நட்சத்திரங்களெல்லாம் எண்றதுக்கு ரெடி ஆயிருன்றா. இதே டென்ஷனோட ரவுடிக்கு ஃபோன் பண்ணி லில்லியை கொலை பண்ணிட்டு வாடான்னு சொல்லிட்டு அபூர்வா அனுப்ப, அந்த ரவுடி டாக்டர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உள்ளே போய் லில்லியை கொலை பண்ணிட்டு வராரு. இங்கே வெளியில வந்து ககன், பூமி, செர்ரி அப்புறம் லாயருங்கெல்லாம் வராங்க வாக்குமூலம் வாங்கறதுக்கு. அப்போ அந்த டாக்டர் அம்மா சொல்கிறாங்க, வாங்க லில்லி வந்து கண் விழிச்சிட்டா வாக்குமூலம் வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்த போலீஸ்காரங்க உள்ளே இப்போ தான் ஒரு டாக்டர் போயிருக்காரு அப்படின்னு சொல்ல, என்ன தவிர வேறு யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பட்டு உள்ளே ஓடும்போது செத்து போயிருக்கா லில்லி. என்னை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரையே கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அழுகுறாரு செர்ரி. ஐயரு கேபி கிட்டேயே சாரதா கிட்டேயே சொல்கிறாரு, நாளைக்கு 11:30 மணிக்கு வந்துடுங்க, அப்போ தான் அம்மனுக்கு மங்களசூத்திரம் நம்ம அர்ப்பணிக்க முடியும், அதுக்கு உன் கணவர் கண்டிப்பாக இருக்கணுமான்னு சொல்லிட்டு அவர் போக, நீங்கள் நாளைக்கு 11:30 மணிக்கு கரெக்டாக வந்துடுங்க, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணுற இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சத்தியம் கேட்குறா. சத்தியம் பண்ணுறாரு நாளைக்கு வந்துடுவேன்ட்டு. சோகமாக வீட்டில் பூமி இருக்கிறத பார்த்து அபூர்வா ஒரு கிஃப்ட் பாக்ஸோட வராங்க. நட்சத்திரம் இந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்ல, அது ஓப்பன் பண்ணும்போது உப்பும் காரமும் இருக்குது. எதுக்கு மம்மி அப்படின்னு அவ கேட்க, இதை 2த்தை சாப்பிட்டாலாவது இவளுக்கு ரோஷம் வளருதான்னு பார்க்கறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னடி இந்த லில்லியை வச்சு என் வாழ்க்கையே முடிச்சிடலான்னு கணக்கு போட்ட போல இருக்கு, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா இந்த அபூர்வா யாருன்னுட்டு? உன் அப்பா அம்மாவை தேடி இந்த ஊருக்கு வந்த, உன் அப்பாவையும் நீ சந்திச்சுட்ட, அந்த ககனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதோட அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டமா நிம்மதியாக வாழ்ந்தமான்னு இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் என்கிட்ட ஏட்டிக்கு போட்டியாக போட்டி போட்டுட்டே தானே இருந்த, இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல, உடனே நட்சத்திராவோ, எங்ககிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும், புருஷனை பிரிஞ்சு இப்படி இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல, இப்போ நீ லூசர்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவளை வெறுப்பேற்றுறாங்க. அவளுக்கோ அபூர்வாவோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்கணும் போல இருக்கு. என்னடி என் கழுத்தை பிடிச்சி நெரிக்கலான்னு இருக்கியா அப்படின்னவுடனே, ஆமாம் என்ன பண்ணுறது, உன்னை மாதிரி மிருகமாக நான் நடந்துக்க மாட்டேன், உன் அகங்காரத்தை நான் அழிப்பேன்னு சொல்கிறா. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.